நம்மளால உயிர் கூட வாழ முடியாதுதான். என்கவுண்டர் பண்ணணும், இல்லன்னா தூக்கி உள்ள போடுவோம். என்கவுண்டர் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளைய கெடுத்தவங்க சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். பொம்பளைய தாலி இருக்கிறவங்க சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஊடு வந்து கத்தியால குத்தான் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து சேர்ந்து குரூப்பா சேர்ந்து பொண்ணை கெடுத்தவன் சுதந்திரமா இருக்கான். அண்ணா யூனிவர்சிட்டியில கெடுத்தவன் சுதந்திரமா இருக்கிறான். யாரு சுதந்திரமா? திமுக இல்ல, அதுக்குதான் சொல்றாங்க இல்லையா, பெண்கள் தான் அவங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போட முடியாது. இந்த அம்மா சொல்லுது, இப்ப இந்த அம்மா அடுக்குச்சுல்ல, அத்தனை பேரையும் பிடிச்சு இவனுக்கு 23 வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில. இப்ப அவனுக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்கு கோயம்புத்தூருக்கு. சரியா? இப்படி எல்லா பேத்துக்கும் நம்ம குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்குறோம். ஐயோ, உங்க வாங்கி கொடுத்த லட்சண பிரியாணி, கோட்டை கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து வெளியில தெரியலையே. என்னப்பா வெளியில இந்த மாதிரி தண்டனை கொடுங்க. பத்திரிகை செய்தி வருண்டா, பத்திரிகை செய்தி